வணக்கம். சென்ற காணொலியின் தொடர்ச்சி. இன்னைக்கு பார்க்க போகிறது இடுப்பு கீழ் உள்ள தொடைப்பகுதிக்கான சதை இறுக்கம், தைஸ் ஸ்ட்ரெச்சஸ். தொடைப்பகுதிக்கான முன்பாகம், பின்பாகம், பக்கவாட்டில் உள்ள பாகங்களை தசை இறுக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரெச்சஸ் செய்யும்போது நம்மளுடைய உடல் அமைப்பு ஸ்டாண்டிங் பொசிஷன் பேலன்சிங்காக இருக்கணும். ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சஸுமே கவனத்துடன் செய்யணும். வாங்க பயிற்சிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ், நம் காலை முன்புறமாக தூக்கி 2 கைகளும் முட்டி பகுதியில் வைத்து மேல் நோக்கி நன்றாக இழுக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு நெஞ்சுக்கு நேராக வர வேண்டும், நேராக நிற்க வேண்டும். இந்த அமைப்பின் கால்களை உயர்த்தி செய்யும் பொழுது நம்மளுடைய இந்த பின்பக்கம் உள்ள தசைகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அடுத்த ஸ்ட்ரெச்சஸ், கால்களை பின்னோக்கி வளைக்க வேண்டும். இரு கையில் பிடித்து வளைக்கும் பொழுது நம்மளுடைய முன்பகுதி தொடை தசைகள் நன்றாக இறுக்கமாகும். அடுத்து கால்களை உயர்த்தி சமநிலையில் வைத்து ஒரு காலை பாதத்தை பிடித்து முட்டி பகுதியை பிடித்து நன்றாக உயர்த்த வேண்டும். இப்படி உயர்த்தும் பொழுது நம்முடைய இந்த தசையின் பின்பக்கம் உள்ள தசைகள் நன்றாக ஸ்ட்ரெச் ஆகும். நம்ம நிற்கும் நிலை நேராக இருக்கணும். அடுத்து கால்களை அகலமாக வைத்து சேர் பொசிஷனில் உட்காரணும். முடிந்த அளவுக்கு நேராக நிமிர்ந்து உட்காரணும். இப்படி உட்காரும்போது நம்மளுடைய தொடைப்பகுதி நன்றாக ஸ்ட்ரெச் ஆகும். முன்பக்கம் வளைந்து தொடையில் கையை வைத்து முடிந்த அளவுக்கு நேராக உட்கார பழகணும். அப்படி உட்காரும்போது நம்மளுடைய தொடைப்பகுதி நன்றாக ஸ்ட்ரெச் ஆகும். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் பார்ப்போம்.